Good morning students. இன்னைக்கு நான் வந்துட்டு class 10th NCERT syllabus real numbers ரியல் நம்பர்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் ஃபோர்த்து சம் பார்ப்போம். இது பாருங்கள், இது இன்னொரு மெத்தடு. given the HCF 306 into 657 equal to 9 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் LCM 306க்கும் 657ம் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்னது 306, செகண்ட் நம்பர் வந்து என்னது 657. இதில் வந்து HCF என்னன்னு தெரியாது, LCCF வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் LCM வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ LCM தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LCM இன்ட்டு நமக்கு தெரியும்ல, ரிலேஷன் பிட்வீன் LCM அண்ட் HCFோட ஃபார்முலா வந்து என்னது, LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ என்ன வரும், LCM இன்ட்டு இந்த HCFக்கு பதில் 9 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னாக்க 306 இன்ட்டு 657 வரும். ஸோ அதை நம்ம எழுதிட்டு ஸோ அந்த 9 வந்து இந்த சைடு வரையில் டிவைட் ஆகிடும். ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாக்கா இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 102 வரும். திரும்ப அந்த 3யை கேன்சல் பண்ணிங்கன்னா 34 வரும். ஸோ 34ஐயும் 657ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22,339 வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.